நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், உங்களோட இதயத்திற்கு இடது பக்கம்னு எப்பவுமே சொல்ல வச்சுட்டீங்க. என்ன அந்த அளவுக்கு இருக்கிற விருச்சக ராசினியர்கள் எப்ப பாரு அன்பு பாசம் அதனாலயே கூட இருக்கலாம். அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் டிரான்சிஷன் எப்படி சார் இருக்கு? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கல. விருச்சிக ராசிக்காரர்கள் உள்ளபடியே நான் காதலிப்பவன். நான் விருச்சிக ராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அவர்களுக்கு சென்று இது போன்ற இனிப்புகள் தருகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஒரு விஷயம், 4ஆம் இடத்துல ராகு ஒரு பக்கம், இப்போ தான் லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது சார், இப்போ தான் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டு இருக்கு என்பது தான் உங்களுடைய கடந்த இந்த ஒரு வருஷத்தில். இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு ஆல்ரெடி குரு இஸ் இன் குட் பிளேஸ் அண்ட் ஹி இஸ் சீயிங் யுவர் விருச்சிக ராசி உடம்பு தான் பார்த்துட்டு இருக்காரு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகிறாரு. என்ன நடக்கும்? எல்லாருடைய கேள்வியை தான். 2 நடக்கும். ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும். நல்லது நடக்கும்னா என்ன? 3 கூடியவன் வக்கரம் பெறுவதால் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். நான் சும்மா வாங்கினேன் சார், அது பார்த்தா எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரி நம்ம திடீர்னு பார்த்து சும்மா பேட் வச்சுட்டு நின்றுட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா 6 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன வந்தோடனே 6 அடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி, நான் எங்கடா அடித்தேன் அதுவா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்பது விட தெய்வ அருளாலே அது நிறைய. இப்போ டார்கெட்ஸ் எல்லாம் தன்னால் ஃபிக்ஸ் ஆகும். நான் கம்பெனி பிஸியாகுமா நினைச்சேன், இவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போன்ற விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாமி பொருள் கடை வச்சிருக்கிறவங்க, சில பேர் இந்த ஃப்ரேம் போட்டு சுவாமி போட்டோலாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுறவங்க, மைண்ட்ஸு, அதே மாதிரி இந்த இரும்பு ஸ்கிராப் கட் பண்ணி கண்டெய்னர்லாம் பண்ணுறவங்க, அவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி இவர்களுக்கு சூப்பரான இந்த ஸ்பா, அதே மாதிரி 7 கூடிய சுக்கரன்னா என்ன, அழகு, காஸ்மெட்டிக்ஸ், அதே மாதிரி பேக்கரி போன்ற விஷயங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் அடுமனை, அடுப்பகம், அதாவது இந்த விரைவு துரித உணவுகள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பிஸியாக இருப்பீங்க. அவர்களெலாம் ரொம்ப நல்ல நேரம். ஸோ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் இடத்திலிருந்து 7 பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. காரணம் 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த லவ் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு மனிதன் நிறைவடைவது, புகழடைவது வேற, பணம் அடைவது வேற, நிறைவடைவது எது அப்படின்னா காதல தான். நமக்கு பிரியமானவங்களோட நம்ம பிரியத்தை காட்டக்கூட நமக்கு நேரம் இல்லை. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணலாம். நிறைய டைலாக் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? சாட்சாத் கடவுள். அப்போ கடவுளை உட்கார வச்சு அவர் முன்னாடி பிரித்து விடுறது தான் கரெக்டு. ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் சொல்கிற ஒரு லெட்டர் எப்படி செல்லும்? அதனால் நீங்கள் இதெல்லாம் அது வீண் முயற்சி. பேப்பர் டைவர்ஸே கீழ்ச்சி போடுங்க சார், அதெல்லாம் செல்லாது. சுவாமி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சுவாமியே உங்களை சேர்த்து வைப்பார். டோன்ட் வரி. அதனால் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பழைய சம்பவங்கள்லாம் நினைவு நீங்கள் திரும்ப சேருவீங்க. டைவர்ஸு அது இதெல்லாம் நடக்காது. இப்போது என்ன நடக்கும்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய காதல் வருகிறது, மறுமணம்லாம் நடக்கும். 5லிருந்து 7ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். நல்ல விஐபி தொடர்பு கிடைக்கும் வாழ்க்கையில. நம்ம நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, அந்த மாதிரி நீங்கள் யாரோட பழகுறீங்களோ அவங்களுடைய குணங்கள் தான் உங்களுக்கு வரும். இப்போ நல்ல பெரிய விஐபிஸோட பழக நம்மளும் முன்னுக்கு வரணும், காலையில் எந்திரிச்சு வேலை செய்யணுங்கிற எண்ணம் வரும். அப்போ அடுத்து 2 பார்க்கிறார் செல்வியா. மிக அற்புதமான விஷயம். 2ஆம் இடத்து சனி பகவான் 2ஐ பார்க்கும் பொழுது பணம் வருகிறது. பணம் பல வழிகளில் வருகிறது. ஸோ மல்டிபிள் பிஸ்னஸ் நீங்கள் பிஸி ஆயிடுவீங்க. பேக்கரி டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸி அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது பல வகையில் பணம் வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இதுவரை வாழ்வில் பார்க்காததை பார்ப்பார்கள். இது ஒரு விஷயம். இப்ப நான் அந்த கெட்டது சொல்றேன்னு சொன்னேன், அதையும் சொல்லிட்டு 4ஆம் இடத்து சனி பகவான் வக்கரமாகிறார்.
தேடி வந்து கெட்ட பேரை கையில கொடுத்துட்டு போவாங்க. 4ஆம் இடத்திலே ராகு பகவான் ஏற்கனவே உட்காந்துருக்காரு. நீங்க யார் கூட நைட் எல்லாம் பேசுறீங்கன்னு உங்க மனைவியே கேட்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்க என்ன இப்படி என்னையா சந்தேகப்பட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், கற்பு நிலைப்பாடுகள்ல பிரச்சனை வரும். அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். யாரிடம் பேசினாலும் அதை சொல்லிட்டு பண்ணுங்க. ஒரு விஷயத்த இன்னொருத்தர் சொல்ல முடியலன்னா அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஸோ அதை மனசோட வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தை பிரித்து விட்டு தான் செல்வார். அதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். அதனால உங்கள் பெயரை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கேன். இது வரைக்கும் நான் கெட்ட பேரே வாங்கல சார், இனிமே வாங்குவீங்க. அப்போ அந்த டிசம்பர் 6 வரைக்கும் கண்ணின் மணியே போராட்டமா அப்படின்னு ஜாக்கிரதையா நீங்க வெறும் லைஃப் இதை மட்டும் தான் பார்க்கணும். இந்த ராகு பக்கம் திரும்பிடவே கூடாது. யாராவது கூப்பிடுறாங்க வாங்க லவ் பண்ணலான்னா போய் பொழப்ப பார்க்க விடுறா அப்படிங்கிற மாதிரி பிஸியா இருக்கும். கண்டிப்பா சார், நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ஒரு டவுட் வந்தது. இப்போ அவங்க லவ் ஒர்க் லைஃபை வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணுமா இந்த டைம்ல? ஆமா, கண்டிப்பா. லவ் ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்றதை விடவே எக்ஸ்டர்னல் லவ் வராம பாத்துக்கணும். அது பெரிய விஷயம். அதை மட்டும் பண்ணாங்கன்னா போதும். ஓகே சார், இவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம்? ராகுவுக்கு சாட்சாத் ராகுவுக்கு பரிகாரம் திருப்பாம்புரம் செல்ல வேண்டும், திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும். ராகு பகவான் சரண்டர் ஆயிரணும். பக்கத்துல இருக்க புத்து கோயிலுக்கு போனோம். சனி ஒன்னும் உங்களை பண்ண போறது இல்லை, பண்ணா ராகு தான் பண்ணுவான். அது இந்த ராகு இஸ் பேட் பாய். அவன் வந்து இந்த நோ பால் போட்டு அவுட் பண்ற ஆள்லாம் அவன் தான். இப்போ வந்து நியாயமா சண்டை போட தெரியாது. இந்த மாதிரியான கேஸு, இந்த மாதிரியான அசிங்கப்படுத்தி விட்டுருவான். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். திருநாகேஸ்வரம் செல்லுங்கள், ராகு பகவானை வழிபடுங்க. கண்டிப்பா சார், நீங்களும் சாரோட மனசுக்கு பிடிச்ச விருச்சிக ராசி நேயர்களா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி சார்.